MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நம்மளோட ஆயுசு, நம்மளோட கண்டம், மாங்கல்யம், இந்த மாதிரி பல விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் தான் மருத்துவம். இந்த மாதிரி பல விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் கிட்ட சில பகை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மார்ச் 15 வரைக்கும் தான் சூரியன் 8ல் இருப்பார். மார்ச் 15க்கு மேலே சூரியன் 9க்கு போயிடுவார். 9க்கு போனால் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள், அப்பானோட ஹெல்த்தில் முன்னேற்றம், அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அப்பா வழி சொந்தங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. நாங்கள் பாவங்க, நாங்கள் சிவனேன்னு வண்டி ஓட்டுவோம், நைட் டைம் ட்ராவலிங் வேண்டாம், ஓகேங்களா? அதே மாதிரி 2 வீலர் ஓட்டுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கார் பெஸ்ட்டுங்க. நிறைய பேசுறது கடகம், அப்படி நிறைய பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது, தேவையில்லாமல் பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது, உண்மைதான். ஆனால் நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் பேசுவோம். இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வாய்னால மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எஸ், நோ, வேணும், வேணாம், அளந்து பேசுனீங்க அப்படின் போது பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நான் பேசியே சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நம்ம ரொம்ப ஆக்கப்பூர்வம் பேசணும். மனசு சொல்கிற பேச்சை எப்பயுமே கேட்கக்கூடாது. புத்தி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு செவ்வாய் மனசு சொல்கிற பேச்சை கேட்பான். அதை விட்டுட்டு புதன் புத்தி சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய பர்சனாலிட்டி, புத்தியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி. ரொம்ப நாளாக ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பரான பொண்ணு உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல பக்காவான டீசெண்டான ஹேண்ட்ஸமான பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாக்ய சுக்ரன் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே படாத பாடுபடுத்துமீங்க. 4 கிரகம் இருக்கே, நாங்கள் அவ்வளோதானா அப்படின்னா அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பொதுவாக பாருங்க, இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், மரபு வழி சொத்துக்கள், நம்மளோட ஆயுசு, நம்மளோட கண்டம், மாங்கல்யம், இந்த மாதிரி பல விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் தான் மருத்துவம். இந்த மாதிரி பல விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவமா இருந்தாலும் நிறைய நல்லது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 8ஆம் பாவத்துல ராகு, அஷ்டமத்து ராகு அப்படின்னா பெருசா நிறைய பேர் பயப்படுவாங்க. பெருசா பயப்படணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள் அப்படின்றது வரும். அப்ப அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவான்? திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்துவோம். அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்படி வரலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அவங்க குடும்பத்துல வாரிசு இல்லாத சொந்தங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட அவங்களுடைய சொத்து நம்ம கைக்கு வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. மற்றபடி ராகுனால வரக்கூடிய எந்த கெடுபலன்களும் பெருசா நீங்க யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மைனஸ் என்ன, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம். எந்த ஒரு விஷயம் திடீர் முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க, அவ்வளவுதான். பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 8ல் சூரியன் அப்படின்னும் போது நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் கிட்ட சில பகை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் வாய்ப்பு உண்டுன்னு போது என்ன பண்ணோம்? நம்ம ரொம்ப சிம்பிள். நம்ம யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ்காரே நிறுத்தி ஏதாவது பேசினாங்கன்னா நம்ம ரூடாக பேசுறதுல வேண்டாம். கடகம் அப்படி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இருந்தாலும் அவங்களே ரூடாக பேசினா கூட, அப்பா சாமி நீயே பெரிய ஆளாக இருந்துட்டு போயா, நான் சின்னாலாவே இருந்துடுறையா அப்படின்னு காலில் விட்டு வந்துடுறது நல்லது, ஓகேங்களா? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். யார்கிட்டயோ விட்டு கொடுப்போம். நம்ம அப்பா கிட்ட விட்டு கொடுக்கூடாதா என்ன? மாமனார் கிட்ட விட்டு கொடுக்கூடாதா என்ன? விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லது. தந்தை வழி சொந்தங்கள் கிட்ட மனஸ்தாபம், மனசஞ்சலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கண் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி நிறைய குடிங்க. சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இது மார்ச் 15 வரைக்கும் தான் சூரியன் 8ல் இருப்பார். மார்ச் 15க்கு மேலே சூரியன் 9க்கு போயிடுவார். 9க்கு போனால் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள், அப்பானோட ஹெல்த்தில் முன்னேற்றம், அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அப்பா வழி சொந்தங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, மாமனார் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ்காரே நீங்கள் ஒன்று பேச, அவர் ஒன்று பேச, நீங்கள் 2 பேசினா கூட அவர் கம்முன்னு போயிடுவார். இந்த மாதிரி அமைப்பு மார்ச் 15 வரைக்கும் மேலே வரும். மார்ச் 15 வரைக்கும் இந்த விஷயத்தில், நான் முன்ன சொன்ன விஷயத்தில் உஷாரா, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் 3வது எந்த கிரகம் இருக்காங்க? 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்காங்க. அஷ்டமத்து செவ்வாய், 8ஆம் பாவத்தில் செவ்வாய், துஷ்தானத்தில் செவ்வாய்.
டூ வீலர் நான் பயங்கரமாக டூ வீலர் போடுவேன், நான் 7 ஓடுவேன், 7 ஓட்டுவேன், 8 ஓட்டுவேன், 9 ஓட்டுவேன்லாம் இந்த பல்ட்டி அடிக்கிறது, கையை விட்டுட்டு ஓட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் பாவங்க, நாங்கள் சிவனேன்னு தான் வண்டி ஓட்டுவோம். நைட் டைம் ட்ராவலிங் வேண்டாம், ஓகேங்களா? அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கார் வந்து பெஸ்ட்டுங்க. நிறைய பேருக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சின்ன சின்ன சர்ஜரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம வந்து ஆரோக்கியத்தில் கவனம். நைட் டைம் ட்ராவலிங் வேண்டாம், டூ வீலர் வேண்டாம். அப்போ காரில் போனால் வந்து செவ்வாய் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம காரில் போகிறோம் அப்படின் போது நமக்கு அடிபடுறது அப்படின்றது ரொம்ப கம்மி இல்லையா? வண்டிக்கு தான் அடிபடும். அதனால் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போனாலும் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, அதே மாதிரி ப்ளஸ் அதை அண்ணன் தம்பியும் கூட ஒரு வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, சொத்து தகராறு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமையாக இருந்து செவ்வாய் மாறின பின்னாடி இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். அண்ணன் தம்பி, சொத்து தகராறு, வரப்பு தகராறு, வைக்க தகராறு எல்லாம். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் புதன் 8ல் இருக்கார். அப்போ 8ல் புதன் இருக்காரு அப்படின்னும் போது என் பேச்சினால நான் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பேசுறது, நிறைய பேசுறது. கடகம் அப்படி நிறைய பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாதே, தேவையில்லாமல் பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாதே, உண்மைதான். ஆனால் நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் பேசுவோம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வாய்னால மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எஸ், நோ, வேணும், வேணாம் அளந்து பேசுனீங்க அப்படின் போது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்ன, மைனஸ் சொல்லிட்டேன். ப்ளஸ் என்ன, புதன்னால எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நான் பேசியே சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நம்ம ரொம்ப ஆக்கப்பூர்வம் பேசணும். மனசு சொல்ற பேச்சை எப்பயுமே கேட்கக்கூடாது. புத்தி சொல்ற பேச்சை கேட்டுட்டு செவ்வாய் மனசு சொல்ற பேச்சை கேட்பான். அதை விட்டுட்டு புதன் புத்தி சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய பர்சனாலிட்டி, புத்தி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி. அப்போ புத்தி சொல்ற பேச்சை நீங்க கேட்குறீங்க, புத்தி ஆக்டிவேட் பண்ணி விடுறீங்க, செவ்வாய் அங்கே பசிஃபை பண்ணிடுறீங்க, கோபம், தாபம், டென்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் குறைச்சிடுறீங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸு தான். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் அஷ்டமத்தில் இருக்க கிரகங்கள் கொடுக்கறது. 4 கிரகங்கள் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு திடீர் மாற்றம் அப்படின்றது உண்டு. அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதும் மைனஸாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. மேக்ஸிமம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது, கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் ப்ளஸ்ஸாக வந்துடும். டோன்ட் வரி. சரி, அதுக்கும் மேலே இப்போ மீனத்தில் சுக்கிரன். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கிரகம். ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கிரகம் வந்து உட்காரும் போது ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், மேன்மை, குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாமே கிடச்சிடுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நான் ரொம்ப நாளாக இந்த வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். சூப்பராக அந்த கம்பெனியில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வேலை கிடச்சிடும். ரொம்ப நாளாக ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பரான பொண்ணு உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல பக்காவான டீசெண்டான ஹேண்ட்ஸமான பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாக்ய சுக்கிரன் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடுவோம். ரொம்ப நாளாக ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பார். அம்மா வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆக இந்த 9ஆம் பாவத்து சுக்கிரன் என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம் அப்படின்றது கொடுத்துருவோம். மைனஸ் ஏதாவது இருக்கா? இது பாதகஸ்தானமும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் நல்லதும் செய்வாங்க, பெண்களால் ஒரு சில இடையூறும் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், இடையூறு அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். அது எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னா, அப்படி நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம வம்பு தும்பில் மாட்டிக்காத மாதிரி அப்படி ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லது. அதுக்கு மேலே 6/3/2026 சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்றார். அப்போ 6ஆம் மாதம் உங்களுக்கு வந்து மீனத்தில் சனி உட்காரார். இது என்ன சொல்லுவாங்க? பாக்கிய சனி அப்படின்வாங்க. சனி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போகிறார். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு அப்படின்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது 2ஆம் பாவம் அப்படின்போது பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் அதை காப்பாற்ற முடியாது. நம்மளே பெருசாக வந்து குடும்பத்தோடு இருந்தாலும் இல்லாத மாதிரி ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு எனக்கு தனியாக இருந்தால் தான் என் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது நல்லதா? ரொம்ப நல்லது. பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 12ஆம் பாவம். அவர் வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருந்தார். இவ்வளோ நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைவார். ஒரு சுப விரையோ அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு நல்லது அப்படின்றது சூப்பராக இந்த மார்ச் மாதம் நடக்குங்க. அது 10 பைசா நல்லதானா இருக்கலாம், 10,000 ரூபாய் நல்லதானா இருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் நல்லதானா இருக்கலாம். ஆக இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு லக்கியான மாதம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க
அப்படின்னா நல்லது. இல்லைன்னா இந்த 8ஆம் பாவத்தில் இருக்க கிரகங்கள், அஷ்டம கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே புரட்டி போடும். ஒன்று ப்ளஸில் நல்லது, இல்லை மைனஸில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். பார்த்து சூசகமாக இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.